ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வைஸ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறையா போட்டிருக்கோம். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த தொல்லியல் ஆய்வுகள் சம்மந்தமாக கேட்கப்பட்ட கொஷின்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்கன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஒரு 1 to 2 இயர்ஸில் வந்து இந்த தொல்லியல் துறை சார்பாக வந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் இன்னொரு சின்ன ஒரு அப்டேட் உங்களுக்கு என்னென்னா, தமிழ் இலக்கண நோட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நேற்றே வந்து அதுக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தமிழ் இலக்கண பகுதி ஆனாக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 டாபிக்ஸ் கட்டாய தமிழ் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து வந்துருச்சு. அதில் இருக்கக்கூடிய 21 தலைப்புக்குமே வந்து என்னோடய ஓன் நோட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி பிடிஎஃபாக ரெடி பண்ணிட்டேன். அது வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது அது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜிபே நம்பர். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை இது பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் நம்பருக்கு இது பண்ணாலே போதும். நீங்கள் வந்து அந்த நோட்ஸை வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்திய தொல்லியல் ஆய்வு துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு சர்வேயர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட சர்வேயர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க ஏஎஸ்ஐக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கூட 2022 கூட இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 300 முதல் கிபி 300 வரை அப்படிங்கிறது தான் அதனுடைய காலகட்டமாக கருதப்படுது. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். அகழாய்வு நடந்த இடங்களை கொடுத்து அதை வந்து அது எந்த பகுதியை சார்ந்தது அல்லது எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னு மேட்ச் பண்ண வந்து சொல்லி, இது ரீசண்டாக இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது அது எந்த பகுதிகள்லேருந்து இதாகுது, அந்த பகுதி எந்த மாவட்டத்தில் தற்போதைக்கு இருக்குது அப்படின்னு தான் கொஷின்ஸ் வந்து ரீசண்டாக நிறைய கேட்குறாங்க. இதில் முதல்ல பாருங்கள், கீழடி கொடுத்துருக்காங்க. கீழடி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா, கீழடி தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி கொற்கை அதாவது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சதை ஃபஸ்ட் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டாலே மற்றதெல்லாம் ரொம்ப இது பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொற்கை வந்து தூத்துக்குடியில் இருக்குது. அப்போ அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சி தான் ஆப்ஷன். ஒன்றில் மட்டும்தான் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க பிக்கு. அல்லது பாருங்கள், கங்கை கொண்ட சோழபுரமும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூரில் இருக்குது. ஸோ இது ரெண்டு நமக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் ஈஸியாக சி தான் ஆப்ஷன் இது பண்ணலாம். ஸோ மேட்ச்சில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எது கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு தெரியுமோ அதை வச்சே மேட்ச் பண்ணி பாருங்கள். இதனால் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், நீங்கள் வந்து ராங்கான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறையுது. அடுத்து வந்து குறும்பன் மேடு, இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ சி தான் வந்து ஆன்சர். ஸோ இப்படி தான் ரீசன்ட் டைம்ஸில் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை எடுத்து கூறக்கூடிய கல்வெட்டு எந்த கல்வெட்டு மூலம் அறியலாம், எந்த மாவட்டத்தில் கிடைத்த கல்வெட்டுகள் மூலம், அதாவது எந்த பகுதிகளில் கிடைத்த கல்வெட்டுகள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாறை வந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. உத்திரமேலூர் அப்புறம் வந்து காஞ்சிபுரம் கல்வெட்டு, இந்த 2 கல்வெட்டின் மூலமாக தான் நம்ம வந்து தமிழகத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. எந்த பகுதினா உத்திரமேலூர், அப்புறம் வந்து காஞ்சிபுரம். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். உத்திரமேலூரில் அது வந்து பண்ணிக்கணும், உத்திரமேலூர் அது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்து வந்து இந்திய தொல்லியல் துறையின் முதலாவது இந்திய டைரக்டர் ஜெனரல் யாருன்னு வந்து கேட்டாங்க. அதே வந்து சர்வேயர் யாருன்னா தான் அலெக்சாண்டர் கன்னிங்கம். அதே ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா தயாராம் ஜானி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாணின்னு சொல்லுவாங்க. தயாராம் சாணி, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறையோட முதல் டைரக்டர் ஜெனரல். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவின் தேசிய கடல் அகழாய்வு நிறுவனம் எங்கே அமைந்திருக்குன்னு கேட்பாங்க. தேசிய கடல் அகழாய்வு வந்து கோவாவில் வந்து அமைஞ்சிருக்கு. இது ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த கொஷின் அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், தென்னிந்திய தொல்லியலில் முதல் நிலையான காலக்கணிப்பு ஏற்படுத்திய பெருமை யாரை சாரும்னா, இதுவும் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக இந்த கொஷினும் வந்து கொஞ்சம் நிறைய வேறு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. குரூப் 4 இல்லை, வேறு கொஷின்ஸில் வந்து இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. வீலர் அவர்கள் தான், அதாவது மார்டிமர் வீலர் அவர்கள் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது புக்த சமய இடங்கள், அதாவது தட்சசீலம், அப்புறம் வந்து
கௌசாம்பி இது போன்ற புத்த சமய இடங்களில் கிடைக்கப்படக்கூடிய கல்வெட்டுகளை வந்து யார் கண்டெடுத்தா அப்படின்னா இதுவும் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம். இவருக்கு வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது. நான் வேணால் தொல்லியல் துறைக்குனே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ வேணுங்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்காக வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அடுத்ததை வந்து பாருங்கள், அதாவது அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடைய வணிக உறவு கொண்டு இருப்பதை கண்டறியப்படும் இடம் இது. இந்த நாணயங்கள் மூலம் நம்ம வந்து இந்த ரோமானியரோட வணிக உறவு இருந்த தகவல்களை அறியறதுக்கு உதவக்கூடிய இடம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு, அங்கே கிடைத்த அரிக்கமேடு சான்றுகள் தான் இதுக்கு நமக்கு வந்து சிறந்து விளங்குது. அடுத்து வந்து ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தது யாருன்னு வந்து கேட்பாங்க. நமக்கு தெரியும் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி கிடைத்ததுங்கிற தகவல் இருக்குது. அது எத்தனை ஆண்டுகள் முற்பட்டதுன்னு கேட்பாங்க. அதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா ஜாகோர். சரிங்களா, ஜாகோருங்கிறவர் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து வந்து பாருங்கள் கீழடி. அதே மாதிரி கீழடி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இது வந்து ஒரு அகழாய்வுத்துறை இதாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பிப்ரவரி 2017. சரிங்களா, ஸோ இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள், அதாவது பேலியோலித்திக் ஸ்டோன் டூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதும்பாங்க. ராபர்ட் ப்ரூஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். முதல்ல பேலியோலித்திக் ஸ்டோன் டூல் இது வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இது வந்து 1863 ராபர்ட் ப்ரூஸ் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து வந்து நுண் கற்கருவி அப்படின்னு வந்து கிடைத்துள்ள தேரி அப்படிங்கிற இடம் எனப்படக்கூடிய மணற்கூன்று காணப்படக்கூடிய தேரி அப்படிங்கிற இது வந்து எந்த பகுதியை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி பகுதியை தான் சார்ந்தது. அடுத்தும் பாருங்கள் திரும்பவும் மேட்ச், அதாவது பொருள் அதை கொடுத்து அது எந்த பகுதி சார்ந்தது, இடம் கொடுத்து அது எந்த இது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஈஸியானதான் முதல்ல இது பண்ணணும். இப்போ உத்திரமேலூர்னாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், காஞ்சிபுரம். நான் இப்போ தான் ஒரு கொஷினில் பார்த்தோம் உத்திரமேலூர்னா காஞ்சிபுரம். அப்போ சிக்கு வந்து 2 இருக்கிற ஆன்சர். ஸோ உங்களுக்கு மன்னிக்கணும் ஆமாம் கரெக்டாக தான் சொன்னேன், சாரி. சிக்கு வந்து 2 இருக்கிற ஆன்சர். அது மாதிரி எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ஒன்று. இப்போ புளியமான் கொம்பைங்கிறது தேனி மாவட்டத்தில் வரும். விக்ரமங்கலம் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மதுரையில் இருக்குது. உத்திரமேலூர் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அப்புறம் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இருளப்பட்டி, இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இப்படி அந்த சைட்ஸை வந்து கொடுத்து இப்போ ரீசெண்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இதுலேருந்து தான் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். இல்லை இதை விட டீட்டெயிலாக ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொல்லியல் துறையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் வந்து ரீசெண்டாக வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஐஎன்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு 5 hours ஒரே வீடியோவில் மொத்தம் எண்ணத்தையும் பார்க்குற மாதிரி வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. அது இந்த வீக் எண்டுக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். கம்ப்ளீட் பண்ணி அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.